கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ரெண்டு பேருக்குமே முதல் கோப்பை வரப்போகுதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க. 18 வருஷத்தவும் யாருக்கு வரமாக மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ரெண்டு டீமுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யார் யார் வெளியில், யார் யார் உள்ள, ஸோ ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகமதாபாத்தில் ஃபைனல் நடக்குது. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெயினை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ரெயின் வந்துச்சு அப்படின்னா ரிசர்வ் டேலேயே ரெயின் வந்துச்சு அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின்னு. ஏன்னா டேபிள் டாப்பர் அவங்க தான், அவங்க கையில் தான் டிராஃபி கொடுப்பாங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் படி அப்படி தான். ஸோ போன வருஷமும் அதுதான் நடக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா மழையெல்லாம் நின்று அந்த மேட்ச் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரம்மாண்டமாக ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மேட்சும் மழை வந்துருந்து அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டேபிள் டாப்பர். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த தடவையும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த மும்பை மேட்ச்சில் நடந்த மாதிரி கொஞ்சம் அங்கே எங்கேயாவது விட்டால் கேம் நடந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். நம்பர் 2, ரெண்டு டீமுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது. ஆர்சிபி சைட்லேருந்து நோ சேஞ்சுங்க. அப்படியே தான் போக போகிறாங்க. இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அப்படியே தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. மேபி யாருக்காவது இன்ஜுரினா மட்டும் 1 இல்லைனா 2 மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் யாருக்குமே இப்போதைக்கு இன்ஜுரி இல்லை, எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த பிளேயிங் 11 சீட்டு வர வரைக்கும் நம்ம எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் கூட இதே ஸ்குவாடை வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஸோ 2-3 மேட்சஸ் இப்போ தான் விளாண்டுருக்காங்க. அப்படிங்கிறதுனால 100% பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இதே ஸ்குவாடோட தான் போக போகிறாங்க. 99.99% அதுதான். மேபி ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்லை ஏதாவது ஒரு டாக்டிக்கல்ஸ் மூவ் அப்படி இருந்ததுன்னா அப்படின்னா ஸோ அவங்க மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி அதே ஸ்குவாடு தான், சேம் ஸ்குவாடோடு தான் போவாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சகலுக்கு கையில் அடி இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸாகவே அவர் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமில் இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே பிரப்சிமரான இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்துட்டு ஸோ செகண்ட் பவுலிங் போகிறாங்க அப்படின்னா சகல் உள்ளே வந்துடுவார். 4 ஓவர் போட்டுட்டு வெளியில் போயிடுவார். ஃபீல்டிங்கும் ரொம்ப க்ளோஸ் பொசிஷனில் நிற்க வைக்காமல் ஸோ ரொம்ப மேக்ஸிமம் கேட்சஸ் எல்லாம் போகாத இடம், ஸோ அந்த மாதிரி இடம் இல்லைன்னா ஸ்லிப்பில் கொஞ்சம் ஈஸியாக கேட்ச் வரக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துல தான் சகலை நிற்க வைக்க போகிறாங்க. ஏன்னா அவருக்கு கையில் அடி அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக உள்ளே ஆட போகிறாரு. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் இல்லைன்னா அவருக்கு பதிலாக யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறையா வந்துட்டு விக்கெட்ஸ் போயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புது இம்பாக்ட் பிளேயரை நம்ம பார்க்கலாம். சகலை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கொண்டு வந்து மேபி ஸ்கோர் அப்படிங்கிறத புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் சைட்லேயே இருக்குது. ஸோ அவங்களும் சிமிலர் ஸ்குவாடோட தான் போக போகிறாங்க. மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காது. அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் அதிகாலை 1:30 மணி 2 மணிக்கு தான் அவங்க மேட்ச் முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு இன்றைக்கி உடனடியாக கிளம்பி ஆகணும். நாளைக்கு ஃபைனல் அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க ரெஸ்ட் இல்லாமல் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி அப்படி கிடையாது. 4 நாள் சும்மா ஜாலியாக அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு பல பிளான் போட்டுட்டு யாருக்கு எகென்ஸ்டாக இந்த மேட்சே அவங்க க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸில் யார் யார் பெட்டராக விளாட்றாங்க, நெஹல் வதேராக்கு எப்படி போடலாம், ஸோ எந்த மாதிரியான மூவ் யூஸ் பண்ணலாம், டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல மூவ்ஸ் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்சிபிக்கு லிட்டில் பிட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓவராலாக ரெண்டு டீமுடைய ஸ்குவாடையும் பார்த்தாச்சு. பட் டாஸ் வின் பண்ணால் என்ன எடுப்பாங்கன்னு பார்த்துருவோமா? ஆர்சிபி டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது. போன தடவை பஞ்சாபுக்கு எதிராகவும் அந்த ஒரு மூவை தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துகிட்டு அவங்கள ஒரு 180க்குள்ளே சுருட்டிட்டோம்னா இந்த பேட்டிங்கை வச்சு ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். 200 அடித்தாலுமே சேஸ் பண்ணுறதுக்கான திறன் அப்படிங்கிறது அந்த ஒரு பேட்டிங் யூனிட்டுக்கு இருக்குங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் அளவுக்கு பஞ்சாபுடைய பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் இல்லை. நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஹர்தீப் சிங் சொதப்பிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 8 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ யான்சன் இல்லாமல் திணறாங்க. உமர்ஜா எல்லாம் போட்டு புழக்கிறாங்க. ஸ்டாயினஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. சகலு ஹர்ப்ரீத் பிரா இருந்தால் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் கெய்ட் ஜேமிசன் டெஸ்ட் மேட்சோட லைன் அண்ட் லென்த் போட்டாலுமே அவரையும் ஈஸியாக பிக் பண்ணுறாங்க. ஸோ உங்களை பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஹேஸ்லுட் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு ஆப்ஷனு. இன்னொரு பக்கம் புவி பார்த்தோம் அப்படின்னா பிரில்லியண்ட்டாக போடுவார். எஸ்தயால் ஸ்லோவர் ஒன்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியாவுடைய கேமியும் இருக்குது. அண்ட் சுயார் சர்மா மாதிரியான ஒரு பவுலர் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஆர்சிபி டாஸ் வின் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். இதுவே பஞ்சாப் வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட பவுலிங் தான் யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பேட்டிங் எடுத்து 200க்கு மேலே 220 230 போட்டுட்டு ஸோ அவங்க மேலே ப்ரெஷரை போடலாம். அப்போவும் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கணும், விராட் கோலிக்கு ஸ்கெட்ச் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் லிட்டில் பிட் ஆர்சிபி பக்கம் இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் ஆர்சிபி 55, இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் 45 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் நடக்கணுங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். டேல யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யாருக்கு அந்த நாள் அமையுதோ அவங்க தாங்க உண்மையாலுமே ஜெயிக்க போகிறாங்க. ரெண்டு டீமுமே வெல்
டிசர்வ் 18 வருஷத்தமும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் பிரில்லியன்ட் கேப்டன்சி, என்ன ஒரு மனுஷங்க. ஸோ கிட்டத்தட்ட இரானி கப்பு, ரஞ்சி ட்ராஃபி, அது மட்டும் இல்லாமல் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி, ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் IPL சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த மாதிரி கப்பாக அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதே ரஜத் பட்டிதருக்கு எதிராக தான் ஃபைனலும் ஜெயிச்சாங்க டொமஸ்டிக்கில், மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. டெல்லியை ஒரு 7 சீசனுக்கு அப்புறம் மேலே கூப்பிட்டு வந்தார். பஞ்சாப் இந்த தடவை ஃபைனல் கூப்பிட்டு வந்திருக்காரு. மக்களின் கேப்டன் அப்படிங்கிறது உண்மையாக தான் இருக்குது. அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கணும், அவருடைய நாளா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஓவராலாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த வீடியோவோட மீட் பண்ணுறேன்.